2018 தெலுங்குல ஆ அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த ஆ படம் வந்து ஒரு பெஸ்ட் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். இது வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் பாருங்கள். படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆ படத்தில் இருக்கிற ஹிடன் டீடைல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய மெயின் கேரக்டர் வந்து காளி. ஸோ இந்த படத்தில் 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸை காமிப்பாங்க. இந்த 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸும் இந்த ஸ்டோரிஸில் வர மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே காளியோடைய மைண்டில் நடக்கிற விஷயங்கள் தான்னு படத்தோடைய கிளைமேக்ஸில் தான் ரிவீல் ஆகும். ஆனால் இதை முன்னாடியே ஒரு இடத்துல கன்வே பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸும் ஒரே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறத படத்தோடைய இன்டர்வல் பிளாக்ல தான் ரிவீல் பண்ணுவாங்க. அப்போது அந்த பிளேஸோடைய அவுட்லுக்கை காட்டும் போது அந்த பில்டிங் கலரை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்ல இருக்கும். அதே மாதிரி காளியோடைய ட்ரெஸ் கலர் நீங்க நோட் பண்ணீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக்ல தான் இருக்கும். ஸோ காளியோடைய மைண்ட்ல தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படிங்கிறத கலர் மூலியமா சிம்பாலிக்கா முன்னாடியே நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய முழு கதையையும் படத்தோடைய டைட்டில் கிரெடிட்ஸ்ல வர அந்த அனிமேஷன்லேயே நமக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த டைட்டில் கிரெடிட்ஸோடைய எண்டில் நீங்க பார்த்தீங்கன்னா காளி வந்து உட்காந்துருப்பாங்க. அவங்களுடைய நிழல் வந்து அவங்கள சுட்டுட்டு ஒரு வெளிச்சத்தை நோக்கி நடந்து போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு நடந்து போய் ஸ்கைல டிசப்பியர் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கான கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய எண்டில் காளி சூசைட் பண்ணி இறந்து போவாங்க. ஸோ காளிக்கு தேவை பீஸ் அண்ட் ஃப்ரீடம். காளியோடைய மைண்டில் நடக்கிற இந்த விஷயங்கள்லேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. அதனால தான் அவங்க சூசைட் பண்ணி இறந்து போகிறாங்க. காளியோடைய மைண்டில் 5 கதைகள் நடக்கும். அதில் 4வது கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு வருவாங்க. அந்த பொண்ணுடைய நேம் வந்து மோக்ஷா. மோக்ஷானா மோட்சம், ஃப்ரீடம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த விஷயத்த படத்தோடைய டைட்டில் கிரெடிட்ஸோட நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, காளி சூசைட் பண்ணி இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க மோட்சம் அடைகிறாங்க அப்படிங்கிறத தான் டைட்டில் கிரெடிட்ஸோடைய எண்டிங்கில் ஒரு சின்ன பொண்ணு நடந்து போய் வானத்தில் மறைகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தில் காமிக்கிற 3வது கதையில் சிவா வந்து மார்ஸ் கோட் மூலிமா ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ உள்ள ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக விளையாடிக்கிட்டே அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த குழந்தையோடைய ட்ரெஸ் கலரை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ரெட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் காளியை தான் டேரெக்டாக அந்த குழந்தை கூட கனெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை ஒரு சின்ன கார் வச்சு விளையாடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ காளியோடைய அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட்டில் தான் இறந்து போயிருப்பாங்க. இந்த விஷயத்தை இந்த சீனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. காளி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கதகளி பெயிண்டிங் ஒன்று இருக்கும். இந்த கதகளி பெயிண்டிங்க்கும் காளிக்குமே ஒரு கனெக்ட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதகளி டான்ஸ் வந்து குட்டுக்கும் ஈவிலுக்கும் நடுவில் இருக்கிற அந்த எட்டர்னல் ஃபைட்டை தான் சிம்பலைஸ் பண்ணும். அதே மாதிரி காளிக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் வெர்சஸ் ஈவில் ஃபைட் இருக்கும். ஸோ இந்த படத்தோடைய எண்டில் காளியோடைய வாய்ஸ் ஓவரில் ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் எனக்குள்ளே இருக்கிற நல்லது என்னை காப்பாற்ற நினச்சிது, இன்னொரு பக்கம் எனக்குள்ளே இருக்கிற கெட்டது என்னை டார்ச்சர் பண்ண நினச்சிதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் காளி வந்து டிப்ரெஸ் ஆகி ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல காளியோடைய மைண்ட் ஸ்டேட்டை கதகளி டான்ஸ் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. காளிக்கு பின்னாடி அந்த கதகளி பெயிண்டிங்க்கு பக்கத்தில் சார்லி சாப்ளினோடைய பெயிண்டிங் இருக்கும். ஸோ சார்லி சாப்ளினை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னதான் ஒரு வெளியில் நிறைய பேரை சிரிக்க வச்சாலும் அவருடைய பர்சனல் லைஃப் வந்து ஒரு ட்ராஜடி தான். அதே மாதிரி இந்த படத்தில் காளியோடைய லைஃப்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஜடி தான். இந்த படத்தில் கலர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ராதாவுடைய கதையில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரை மெயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிங்க் வந்து லவ்வை ரெப்ரசென்ட் பண்ணும். அதே மாதிரி அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ராதா வந்து கிறிஷை லவ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்தை தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. சிவா ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரை மெயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரீன் கலர் வந்து ரினிவல், ரீபர்த்தை ரெப்ரசென்ட் பண்ணும். அதே மாதிரி அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா சிவா வந்து இறந்து போன அவங்க அப்பா அம்மாவை உயிரோட கொண்டு வரணுங்கிறதுக்காக ஒரு டைம் மிஷினை கண்டுபிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மோக்ஷாவுடைய ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரை மெயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ளூ கலர் வந்து காம்னஸை ரெப்ரசென்ட் பண்ணும். இந்த மீனிங் வந்து இந்த ஸ்டோரி கூட எப்படி கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு ஒரு தனி கதையே இருக்குது. லாஸ்ட்டாக மீராவுடைய ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரை மெயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பிளாக் கலர் வந்து ஈவில் அண்ட் ஃபியரை ரெப்ரசென்ட் பண்ணும். அதே மாதிரி அந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா மீரா வந்து பேயை பார்க்குற மாதிரியும் பேயை பார்த்து பயப்படுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் காளி கேரக்டரை கடவுள் காளி கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ காளியை மதர் ஆஃப் யூனிவர்ஸ், அவங்க தான் இந்த உலகத்தை படைச்சதா சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா காளிக்குள்ளே தான் மற்ற எல்லா கேரக்டர்ஸும் இந்த எல்லா ஸ்டோரிஸுமே வந்து நடக்கும். காளியோடைய நிறம் வந்து கருப்பு. அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால அவங்களுடைய கண்கள் வந்து சிவப்பாக இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால கூட இந்த படத்தில் காளி கேரக்டருடைய ட்ரெஸ் கலர் வந்து பிளாக் அண்ட் ரெட் கொடுத்துருக்கலாம். காளியை வந்து போத் கிரியேட்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்தில்
பார்த்தீங்கன்னா காளி கேரக்டருக்குள்ளே இருக்கிற மற்ற கேரக்டர்ஸ் எல்லாருமே உருவாகிறதுக்கு காரணம் காளி தான். அதே மாதிரி படத்தோடைய எண்டில் காளி தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் அழிக்கிறதும் காளி தான். படத்தில் காமிக்கிற 5 கதையில் முதல் கதையில் பார்த்தீங்கன்னா ராதா வந்து கிருஷ்ண லவ் பண்ணுவாங்க. இந்த கதையில் கிருஷ்ணர் ராதாவை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 2வது கதையில் பார்த்தீங்கன்னா நலபீமாங்கிற ஒரு குக் இருப்பார். இவருடைய நேமில் நலாங்கிற அந்த நேம்கான கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலா வந்து ஒரு கிங், அவர் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் குக் அப்படின்னுமே வந்து சொல்லுவாங்க. அவருடைய மெயின் வீக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிளிங். ஸோ அதே மாதிரி இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நலபீமாவும் ஒரு குக்காக தான் வேலைக்கு சேருவார். அவருடைய வீக்னஸ் வந்து மணி. நலபீமாங்கிற இவருடைய நேமில் பீமாங்கிற இந்த நேம்க்கான கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வேற ஒரு கிங்டமில் போய் மாறு வேஷத்தில் இருக்கும்போதே பீமன் வந்து ஒரு குக்காக தான் இருந்தார். 3வது கதையில் டைம் மிஷினை கிரியேட் பண்ணுறவருடைய நேம் வந்து சிவா, இவருடைய ஃபியூச்சர் செல்ஃபோடைய நேம் வந்து பார்வதி. ஸோ சிவனும் பார்வதியும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை தான் இந்த கதையில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. 4வது கதையில் கடவுள் வந்து யோகிங்கிற ஒரு மெஜிஷியனுடைய ஆணவத்தை அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த கதையில் யோகி கேரக்டர் வந்து பிருகு மகரிஷி கூட கனெக்ட் ஆகும். மும்மூர்த்திகள்னு சொல்லப்படுற பிரம்மா, விஷ்ணு, சிவன் இந்த 3 கடவுளில் தலை சிறந்தவங்க யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக பிருகு மகரிஷி ஒருத்தரையும் பார்க்க போவார். கடைசியாக விஷ்ணுவை பார்க்க போகும்போது விஷ்ணு தூங்கிட்டு இருப்பாரு. அப்போ மகரிஷி அவருடைய காலால் விஷ்ணுவோடைய நெஞ்சில் உதைச்சி அவரை எழுப்புவார். ஆனால் விஷ்ணு எந்திரிச்ச உடனே எந்த ஒரு கோபமும் படாமல் மகரிஷியை பார்த்து உங்களுக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு கேட்பாரு. இதை கேட்ட மகரிஷி பிரமிச்சு போய் விஷ்ணு கிட்ட மன்னிப்பு கேட்டு மும்மூர்த்திகளில் நீங்கள் தான் சிறந்த கடவுள்னு சொன்னதா ஒரு கதை ஒன்று இருக்கு. இந்த கதையை தான் இந்த படத்தோடைய 4வது கதை கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்படி விஷ்ணு வந்து மகரிஷியை ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி தான் இந்த 4வது கதையில் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து ரொம்ப காமாக யோகியோடைய ஆணவத்தை அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கலர்ஸ் பற்றி பேசும்போது இந்த கதைக்கு ப்ளூ கலர் தான் மெயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளூ கலர் வந்து காம்னஸை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த காம்னஸ்ங்கிற மீனிங் வந்து எப்படி இந்த ஸ்டோரி கூட கனெக்ட் ஆகுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 5வது கதையில் ரெஜினா ப்ளே பண்ண கேரக்டர் நேம் பேர் வந்து மீரா. ஸோ மீராங்கிற இந்த நேம்கான ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீரா பாய்ங்கிற ஒருத்தங்க லார்ட் விஷ்ணுவோடைய ஒரு பெரிய டிவோட்டியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த நேமை தான் இந்த கேரக்டருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே தான் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் இந்த படத்தில் ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹிடன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் எங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜஸில் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இன்னும் நீங்கள் எங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.